Welcome to SciTech Info, dear UPSC, TNPSC, NEET and JEE aspirants and school and college students. Welcome my dear students. இந்த ஒரு சிற்றுரையாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பீச் மோனோலாக்லாம் கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட வருங்கால ஆஃபீஸர்ஸோட நான் பேச போகிறேன். அதனால் அதை நான் சந்தோஷம் அடைகிறேன். அதே டயத்தில் என்ன அப்படின்னா, அதாவது ஆப்சன்டிசம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு. இன்றைய தலைப்பு ஆப்சன்டிசம். இந்த ஆப்சன்டிசம் வந்து எதனால் வருது? ஆப்சன்டிசம் அதாவது லீவு போடலாமா வேண்டாமா? லீவு போடுறது ஒரு ஜெனுவினா? லீவு வந்து லீவு எடுக்கிறது என்னுடைய உரிமை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதாவது ரெண்டு விதமாக பேசுவோம். இப்போ ஒரு மேனேஜர், ஒரு ஸ்டாஃப், எம்ப்ளாயி. ஸ்டாஃப் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு சபார்டினேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேனேஜர், சபார்டினேட். அதே மாதிரி டீச்சர், ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ரோல் ப்ளே தான் பண்ணி காமிக்கிறோம். இந்த ரோல் ப்ளே வந்து ஜாலியாக தான் இருக்கும். என்னுடைய பெஸ்ட்டு கேண்டிடேட்டு இங்கே 3 பேர் இருக்காங்க. அந்த 3 கேண்டிடேட்ஸை வச்சு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த ரோல் ப்ளே இது நல்லா புரிஞ்சுக்கங்க. பட் இது வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆக போகிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாஸாக எனாக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஆஸ் யூஸ்வலாக என்னுடைய பெஸ்ட்டு கேண்டிடேட்டு இங்கே 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து தலைமையான கேண்டிடேட் ஒருத்தி இருக்கா, உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவ, பாவனி. ஸோ சாய் டெக்லாவில் கேப்டன் பாவனி அப்படின்னு தான் சொல்லுவோம். பாவனி. ரைட் பாவனி. இப்போது நான் தான் பாஸ், நீ வந்து என்னுடைய சபார்டினேட். நான் ஒரு பிற்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நீ தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், நீ இருந்தாக்கா எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன். இப்போ நான் ஒரு சூப்பர் பாஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் ஒரு கவர்னர்னு வச்சுக்கலாம். ஏன்னா கவர்னர்கிட்ட தான் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ரிப்போர்ட் பண்ணேன். இல்லைன்னா ஒரு சிஎம்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணேன் இல்லையா? ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பார், அவருக்கு நீங்களாம் ரிப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரு விளையாட்டாக நம்ம ஆரம்பித்தா கூட ஃப்யூச்சரில் ரொம்ப சீரியஸாகவும் உண்மையிலேயும் ஆகிட்டனாக்கா இறைவன் கருவில், இறைவனோட அருளில் அது வந்து நீ நினச்சி பார்ப்ப அந்த காலகட்டத்தில் சார் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பட் இருந்தாலும் அந்த டே டு டே லைஃப்பில் நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன் அப்படின்றதுக்கு தான் கேட்குறேன். இப்போ நான் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கேன், நீ வந்து என்னுடைய சபார்டினேட். இப்போ நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன். இந்த டாஸ்க்கை நீ முடிச்சிருப்பாவனி அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப நான் என்ன பண்ண, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன்னு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு நாள் பண்ணுவேன், செகண்ட் நாள் பண்ணுவேன், தேர்ட் நாள் சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ தான் அந்த டெலிகிராம் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் ஈஸியாக இருக்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, சார் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், சார் இஸ் சார் அப்படின்னு போட்டு டக்குன்னு அப்படி அனுப்பிச்சி விடுவேன் இல்லையா? இந்த மாதிரி அனுப்புறதில்ல எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது அந்த வேலையை நடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, ஒரு சூப்பர் பாஸாக இருக்க வேண்டியவங்க, ஒரு ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒன்றை விட ஒரு சூப்பர் பாஸுக்குன்னு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு டெலிகேட் பண்ணுற சில விஷயத்த இவங்க பண்ணட்டும், இந்த டாஸ்க்கை அவங்க பண்ணட்டும், இந்த டாஸ்க்கை தர்ஷன் பண்ணட்டும், இந்த டாஸ்க்கை வந்து ஷாவன் பண்ணட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு, இப்போ நான் வந்து ஒரு பொறுப்பை ஒன்ட்டா கொடுத்துருக்கேன், நீ பாட்டுக்கு திடீர்னு மட்டம் அடித்தேன் இல்லையா? அந்த என் தவறில் வந்து சொல்கிறது போல ஒரு கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் தவறில் வந்து டக்குன்னு நீ சார் நான் வந்து ஆப்சன்ட் சார், நான் வந்து வர முடியல, சாரி சார் அப்படின்னா, அப்போ அந்த வேலையை வந்து நீ என்ன நினைக்கிற, அந்த வேலை வந்து நமக்கு உரித்தானது இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? நமக்கு ஓனர்ஷிப்பை டிஸோன் பண்ணிட்டியா? எதனால் ஈஸியாக எல்லாம் மேலே உள்ளவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லீவ் எடுத்துடுறோம். அது ஜென்யூன் இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த வேலையை யார் பண்ணுவாங்க, அதை என்னைக்காவது நீ நினச்சி பார்த்தியா? இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குது? இது உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லு. இந்த வேலையை இப்போ நான் தான் இப்போ ஒரு ஃபைல் பார்க்கணும், நீ அந்த ஃபைலை பார்க்கல, புரியுதா? அப்போ அந்த ஃபைல் உன் கஸ்டடியில் தான் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, அத்தாரிட்டி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது,
இல்லையா? அதில் ஒரு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல இல்லையா? ஸோ அப்போது உன் ஃபைல் உன்கிட்ட பெண்டிங்காக இருந்ததுன்னா அது உன்னோட பர்சனல் வீக்னஸ்ஸு இல்லாட்டா பர்சனல் ஆப்சன்ஸ்னால அது டிலே ஆகுது. அப்படின்றப்போ அதை ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணுறவங்களுக்கு அது பிரச்சனையாகுது. இதில் 2 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று, நீ ஆப்சன்ட் அடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன், அதை நானே டேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு சர்ப்ரைஸாக அந்த எஸ் சார் அப்படின்னா எனக்கும் டென்ஷனாக இருக்கும். என்னடா நம்மளை வந்து த்ராட்டில் விட்டாலே அப்படின்ற ஒரு நினைவு வரும். இது எல்லா பாஸும் நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய சில மேனேஜர்ஸு, சில டீச்சர்ஸு, சில ஹெட் மாஸ்டர்ஸு, சில பிரின்சிபல்ஸு, இவங்க தன்னுடைய பிரச்சனையை ஆஸ் அ கார்ப்பரேட் ட்ரெயினராக என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரைட். இப்போ நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இது அப்புறமா நான் வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணுறேன். இந்த ஆப்சண்ட் அடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை, எதனால் ஆப்சண்ட்டு அப்படிங்கிறத நீ தெளிவாக சொல்லு. சரியா? வா. ஆப்சன்ஸு எதனால் வருது? ஆப்சன்ஸ் அடிக்கிறது வந்து தப்பு தான் சார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரீசன் அந்த மாதிரி வர்றதுனால தான் இந்த மாதிரி திடீர்னு ஆப்சண்ட் அடிக்கிறது. இல்லைனா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுறோம், பட் அது இல்லைன்னு அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கான என்னென்ன ரீசன்ஸ், மேஜர் ரீசன்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்னஸ். ஏன்னா இம்மீடியட் என்டவர் ஆப்சன்டிசம்க்கு காரணம், மேஜர் காரணம் வந்து சிக்னஸ் தான். திடீர்னு ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துடும், வர முடியாத போயிடும். ஸோ அதனால் அந்த சிக்னஸ் அப்படின்றது தான் வந்து மேஜர் ரீசன் ஃபார் இம்மீடியட் ஆப்சன்டிசம். அடுத்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அது எப்பயாவது தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அது வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லீவ் கேட்குறோம். அதனால என்டவர் ஆப்சன்டிசம் வரதில்லை. பட் அது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸும் எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண வேண்டிய இது இல்லை. ஏன்னா நீங்கள் கூட சொல்லுவீங்க, நம்ம சித்தியோட, கொள்ளு தாத்தாவோட, பேத்தியோட காது குத்துக்கு போனோம்லாம் லீவ் வந்து கேட்குறதுலாம் அநியாயம். ஸோ அதனால் யாராவது இமீடியட் ரிலேஷன்ஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் தான், நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் தான் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து எக்ஸாம் ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸாம் அப்படின்றத வைக்கிறதுனால அதில் வந்து அவங்களும் ஸ்கூல் சைட்லேருந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இது பண்ணுறதுனால டியூஷன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். லீவ் அந்த டயத்தில் மட்டும் லீவ் எடுக்கிறது கேட்குறோம். ஸோ அதை வந்து இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்ற நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. அதனால எக்ஸாம் ப்ரியாரிட்டின்றதும் ஒன் ஆஃப் த ஆப்சன்டிசம்க்கு ரீசன். லேசினஸ்ஸு. இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் செஷன் வைக்கும்போது தூங்கிட்டேன், அதுக்கப்புறமா வந்து லேட் ஆகிடும், அலாரம் என்ன எழுப்பல. எங்கள் அம்மா வந்து தூங்கிட்டாங்க, குடும்பத்தோட தூங்கினோம் அப்படின்னு கொண்டாட்டமாக இருக்கும். சண்டே ஆனால் போதும், அவ்வளோதான், அலாரம் எழுப்பல. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அது வந்து லேசினஸ் தான் வந்து மேஜர் ரீசன். இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் மேஜராக ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு இந்த லேசினஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸு. அடுத்து லேட் நைட் ஸ்லீப்பிங். எதுக்கு இந்த காலையில் வந்து எழுந்துக்க முடியல அப்படின்னா லேட் நைட் ஸ்லீப்பிங். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஃபோன். ஸோ அந்த ஃபோனை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தான் இப்போல்லாம் வந்து 10 மணிக்கே ஃபோனெல்லாம் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க கையிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னும் நம்ம தான் ஃபோன் கண்டுபிடிச்ச மாதிரி, நம்ம வந்து இங்கே கூட எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அவங்கள ரூல் பண்ணுறோம் அப்பா அம்மாவை. ஆனால் அது தப்பு. அவங்க தான் நமக்கே அந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா நம்ம பொண்ணு, நம்ம பையன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளால் கண்ட்ரோல் வச்சுக்க முடியலன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம கண்ட்ரோலை வச்சிடணும். இல்லைன்னா நம்ம குரு கிட்ட நம்ம கண்ட்ரோலை கொடுத்துடணும். நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க, என்னால் வந்து அடக்கி இருக்க முடியாது, நான் எப்படியா பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபோன் பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்லணும். ஸோ லேட் நைட் ஸ்லீப்பிங் வந்து மேஜரான ஒரு ரீசன் என்னென்னா ஃபோனு. அதுக்கப்புறமா சில அசைன்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் ஒர்க்ஸ், இதெல்லாம் வந்து லேட் நைட்ஸில் பண்ணுறோம். அதை அவாய்ட் பண்ணிட்டு காலையில் எழுந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது வரணும்னு. பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையும் பேரண்ட்ஸ் வந்து படின்னு சொல்கிறதுனாலையும் தான் அவங்க படிக்கவே செய்கிறாங்க. அவங்களா ஒரு ஆர்வம் எடுத்து அவங்க வந்து படிக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் போடுறத வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க அதுக்கு வந்து நீங்கள் வராமையே இருக்கலாம், நின்றுடலாம் அப்படின்றது தான் ஒரே ஒரு நம்ம கொடுக்க போகிற சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து வந்து நோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்.
கிட்ட இருக்கிறவங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்களாம் குதிச்சே வந்துடலாம். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க, அவங்களால வந்து பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன், ஆட்டோ கிடைக்கல, இன்றைக்கி வர முடியல, அந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் சொல்லாமல் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லை, அவங்க செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். ஆமாம், செல்ஃப் ரிலையண்ட். அதாவது சைக்கிள் கற்றுக்கணும், சைக்கிளில் வரலாம், ஜாக்கிரதையாக வரணும். இது வருங்காலத்தில் நான் வந்து வெளியிலே போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ரூல்ட் அவுட். எனக்கு இருந்தாலும் வெளியில் தான் நமக்கு உலகம். எப்போதும் கொரோனா பர்மனெண்ட்டாக இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல, நம்ம பர்மனெண்ட்டாக வீட்டுக்குள்ளேயும் இருக்க போகிறதில்ல. அப்படின்னா நம்ம எதையும் தாங்கக்கூடிய இதயம் வேணும், பக்குவம் வேணும். அப்படிங்கிறப்ப அப்படின்னு பார்த்தாக்கா ரோட்லலாம் ஆக்சிடென்ட் நடக்குது, இனிமேட்டுக்கு யாரும் டிராஃபிக்கே கிடையாது, ஆட்டோ கண்டுபிடிச்சோன்னா உத தேடி போய் உத புரியுதா, கார் கண்டுபிடிச்சோன்னா இனிமேட்டு கார் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணி இப்படிலாம் சொல்கிறது அனர்த்தமாக இருக்கும் இல்லையா. நாம் தான் சேஃபாக போகணும் இல்லையா. அந்த சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். நீ பாட்டுக்கு சைக்கிளில் போகிறேன்னு கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறத ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த ஃபவுண்டைன் இங்கு பெண்ணு தான் எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கிறப்ப சொல்லுவாங்க. அப்போது இங்கை தெளிச்சுக்கிறாங்க, லீக் அடிக்குது, பின்னை வச்சு அந்த நிப்பை வச்சு குத்திக்கிறான் ஒருத்தன் அப்படின்றதுக்காக இந்த டீச்சர்ஸு, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபவுண்டன் பென்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, பால் பெண்ணை யூஸ் பண்ணலான்னு வந்தது. இன்றைக்கி எவனாவது எழுதுனான்னா தலகிருக்கு மாதிரி இருக்குது, ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கே போச்சு. அது அந்த ஃபவுண்டன் பென். ரெண்டாவது பொல்யூஷனுக்கு காரணமான இந்த பால் பெண்ணை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது இந்த ஸ்கூல். கேரளாவில் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து டோட்டலாக பால் பெண்ணை புதைச்சிட்டாங்க. புதைச்சி அவங்க என்ன பண்ணாங்க, தட் இஸ் ஒரு தீர்மானமே, ஒரு உறுதிமொழியே எடுத்துட்டாங்க. இந்த ஸ்கூல் ஃபுல்லாக நாங்கள் இனிமேட்டுக்கு ஃபவுண்டனிங் பெண்ணு தான் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு தனி மனித டீச்சரால் உருவானது. அவர் அவேர்னஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன பண்ணுது, இப்போ இந்த பால் பெண்ணு அதோட அந்த குழாயெல்லாம் இருக்குல்ல, டியூப்ஸ் எல்லாம், அது போய் மீன், நிறைய கடல் வாழ் அப்புறம் நீர்வாழ் இனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீன் இதெல்லாம் போய் தொண்டையில் போய் சுருகிக்குது. ஆமையை மூஞ்சிலேருந்துலாம் எடுத்திருக்காங்க, மூக்கில் போய் சுருகிச்சு, மூக்கிலேருந்துலாம் ஸ்பூன்லாம் எடுத்திருக்காங்க, பிளாஸ்டிக் ஸ்பூன். இது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸோ நாம் வந்து அந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம வாழும் இடம் வந்து நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், நல்ல இடத்த வச்சுக்கணும். ஸோ பொல்யூஷன் பண்ணாமல் மாசுபடுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பால் பென் வேணால் நம்ம ஃபவுண்டனிங் பெண்ணை யூஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அது வந்து வாட்டர் சால்யூபிள், டக்குன்னு போயிட்டே இருக்குன்றதுனால இல்லையா. ஸோ அது ஒன்று. அடுத்தது ஸோ நம்ம வந்து சேஃபாக நம்மளே இது பண்ணிக்கணும். அது இப்போ அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா சைக்கிளில் தான் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க இல்லையா. ஒரு ஸ்கூல் படிக்கிறோம் இல்லைனாக்கா காலேஜ் படிக்கிறோன்னாக்கா சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் வருவாங்க. அதிகபட்சம் சைக்கிள் ஈவன் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கூட சைக்கிளில் தாராளமாக போயிட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஒன்று எடுத்தோடனே ஆட்டோவில் தான் போவேன், வேனில் தான் போவேன். இந்த வேனில் பட்டுற அட்டகாசம், ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுது வேனில் போவாங்க இல்லை. அந்த வேன் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 9 மணிக்கு தான் ஸ்கூலு, 8:45 ஸ்கூலு, 6 மணிக்கெல்லாம் வேன் டிரைவர் வந்துடுவார், வேன் கார் வந்துடுவார், இப்போ வீட்டுக்கார் வந்த மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வேன் கார் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் வீட்டிலேருந்து கிளம்பி அவன் வந்து என்ன பண்ணுவான், தெருவாக அலைவான். ஊரில் உள்ள அவன் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்லாம் போட்டு தான் போவான். ஊரில் உள்ள அத்தனை பசங்களையும் ஏற்றிட்டு போகணும். வேன் உள்ள ஒரு குப்பையை தூக்கி போகிறவன் நம்மளை போடுவான். பக்கத்தில் உள்ளவன் உனக்கு அதாவது காலங்காத்தாலே அவன் சில பேர் குளிக்காமலே வருவான். அவன் மூஞ்சி ஸ்மெல்லு அதெல்லாம் பார்த்தா சில பேர் அனிமல்ஸ் என்ன பல்லா விளக்குதுப்பான். ரெய்னிங் வருது, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் மழை பெஞ்சா கூட உடனே ரெயின் வந்துருச்சு இன்றைக்கி லீவா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன் ரெயின் வந்தாக்கா அப்படின்னு பார்த்தாக்கா சிறப்புஞ்சிலாம் ரெயின் எப்போ வருது தான் இருக்குது இல்லையா. வந்து ரெயினே வரக்கூடாதுனாக்கா என்னதுக்காக வருது இல்லையா. ரைட் ஷாவந்த், நீவா இதில் வந்து பாவனி வந்து தட் இஸ் எல்லா இதையும் லிஸ்ட் அவுட் பண்ணால் காரணம்லாம் பிரமாதமாக ஆப்சன்டிசஸ் சொன்னால். பட் ஒவ்வொன்றதுக்கும் பாசிபிள் சொல்யூஷன் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்சன்டீஸ் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டயட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஏர்லி மார்னிங்கில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் ஈவினிங்கில் வந்து பிரிஸ்காக இருக்கிறதுக்காக கேம்ஸ் நிறையா விளாடலாம். அதாவது ஃபோன் கேம்ஸ் இல்லை, ஃபிசிக்கல் கேம்ஸ் லைக் ஷட்டில் அந்த மாதிரி கேம்ஸ் விளாடலாம். நெக்ஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். இப்போ சொன்ன மாதிரி பல் விளக்காமல் வருது, குளிக்காமல் வரதெல்லாம் கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு பிரிஸ்கா இருக்கிறதுக்காக பஜன்ஸ் நிறைய பாடலாம். இல்லை அது ஒரீஸுக்காக, அதாவது இந்த சிக்னஸ் வந்து ஒரீஸ்னாலையும் வரும். அப்போ அந்த நல்ல இருக்கிற டயத்தில் நல்ல இறைவன் பாடல்கள்லாம் சிங்கிங் பஜன்ஸ் வந்து
ரொம்ப சேர்ந்து பாடுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப இனிமையாகவே இருக்கும். அதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால சாய் டெக்கில் we have that solution. We are training students with bhajan songs. அப்புறம் வந்து இருக்கிறது அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், அது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன். இப்போ தர்ஷினி இப்போ நீ சொல்லு, இந்த சிக்னஸ் அப்படிங்கிறது இந்த டயட்டு, ஏர்லி மார்னிங்கு, அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈவினிங் கேம்ஸு, பர்சனல் ஹைஜீன், சிங்கிங் பஜன்ஸ், அவாய்ட் ஜங்க் ஃபுட் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டோம். இது வந்து உண்மையா இல்லையா? இப்போ நம்ம வந்து ஏர்லி மார்னிங் இப்போ ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஒன்று பண்ணோம். இன்றைக்கி சண்டே ஆக்டிவிட்டின்னு நம்ம பண்ணலாம். ஏன்னா எவனை பார்த்தாலும் சிக்னஸ், அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிசிஷன் எடுத்தோம். என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமாம். ஸோ இன்னைக்கு உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸோ இன்னைக்கு சண்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து 6 o'clock வந்தோம். வந்துட்டு வி வென்ட் டு பார்க். நாங்கள் வந்து பார்க்குக்கு போயிட்டு வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமே ரொம்ப மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாச்சு, பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ஒரே இடத்துல யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்டே இருக்கோம். அது ரொம்ப ஹவர்ஸ் வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து பார்க்குக்கு போயிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாரோட வி வென்ட் ஃபார் வாக்கிங். ஸோ அங்கே போயிட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து சிக்னஸ்க்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு எந்த வேலையுமே செய்யறதில்ல. கேட்டால் நான் தான் படிக்கிறேன்லம்மா, அது ஒரு ரீசன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லுவாங்க, நான் படிக்கிறதுனால நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து டயட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஏன்னா கண்ட நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்றோம், அந்த ராங் டைமிங்ஸில் சாப்பிட்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சிக்னஸ் வரதுக்கு. அண்ட் இந்த பர்சனல் ஹைஜீன் அண்ட் சிங்கிங் பஜன்ஸ், இதெல்லாம் வந்து சிங்கிங் பஜன்ஸ் வந்து நமக்கு வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரீஸ் இருந்ததுனாக்கா சிக்னஸ் வரும், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம். ஸோ ஒரீஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒரீஸ் இல்லாமல் இருக்காது, கவலைகள் இல்லாத மனிதன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கவலைப்படுற டயத்தில் கவலையை பற்றியே திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி மைண்ட் டைவர்ட் பண்ணிக்கணும், ஆக்டிவிட்டியில் இறங்கணும். அதை தான் நம்ம சொல்ல வர்றது. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். பேக்டு ஃபுட்டே அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். மில்லட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும், ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தானிய வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் சுண்டல் பண்ணி சாப்பிட்றது. அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சுண்டல் பண்ணுறது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இது ஓகேவா? அடுத்தது ஃபேமிலி ஃபங்க்ஷன். இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பாவனி வந்து பாவனி சொல்லுங்க, நீங்கள் யூ கேன் டிஸ்கஸ். அதான் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் சொல்லு. அதான் நான் டிஃபைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதான் ஆல்ரெடி வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஏதோ அவங்களெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டோம். நம்ம அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் அவங்க கொடுக்குற அந்த மிக்சருக்காக ஆசைப்பட்டு நம்ம போகிறதுலாம் நியாயமே இல்லை. அதனால நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம கண்டிப்பாக அதுக்கு இல்லைன்னா நம்ம ஒரு மேஜர் ரோல் அங்கே அப்படின்னா போனால் மட்டும் நம்ம போதும். மற்றபடி அவங்க சாப்பாடு போடுறாங்கன்றதுக்காகலாம் நம்ம போகிறது வந்து அதோட இல்லை பாவனி. இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டின்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்த்டே பார்ட்டி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டினா ஊரே கூப்பிட்டு வெளி பண்ணுறீங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் பர்த்டேனாக்கா ஓகே, செகண்ட் பர்த்டேனா குழந்தை ஓகே, அதுக்காக 40வது பர்த்டே, 58வது பர்த்டே, 60வது பர்த்டே கூட ஓகே. ஏன்னா 60 வயசு அது எப்பவுமே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். உள்ளதெல்லாம் நம்ம பண்ணலாம். 25வது பர்த்டே, சில்வர் ஜூபிலி, வாப்பா எல்லாரும் கொண்டாடலாம் ஓகே. அதுக்காக 22வது பர்த்டே, 23வது பர்த்டே, 18வது பர்த்டே, இல்ல 18 நான் வந்து மேஜர் ஐட்டம்ல கொண்டாடிக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 18 இப்போ ரீசெண்டாக 18 வயசு ஆயிடுச்சு பாவனிக்கு, ஆடேங்க அப்பா மேஜர் ஆயிட்டாப்பா, அதெல்லாம் சொல்லலாம், தப்பே கிடையாது. அது ஜாலியா எல்லா பர்த்டேவும் கொண்டாடுறது வந்து பிளான்ட் மேனல்ல ஊர் ஃபுல்லா போய் அது பண்றது வந்து நியாயம் இல்ல. நம்ம கூப்பிட்டா நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன் கூப்பிட்டு சும்மா நான் வரையிலும் ஸ்கூல்ல வந்து யாராவது பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா போகவே போகாது, டோட்டல் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடாகுடமா இருக்கு. பர்டிகுலர்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நீங்க தேவையே இல்லாம யாரையும் இன்வைட் பண்ணாதீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலோட நிப்பாட்டிங்க. இப்போ நடக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டு மூலியமாக பல பிரச்சனைகளும் வருது. அதனால தட் இஸ் வாசலோட போகிறத நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைக்கக்கூடாது. தேவையில்லாமல் அதுவும் வாசலோட நிப்பாட்டிக்கணும். ஓரளவு தான் எல்லாமே.
ஸோ அந்த அளவு தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அதனால் தேவையில்லாமல் ஃபேமிலி உள்ளெல்லாம் வந்து இன்டராக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. அவங்களே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளை சுற்றிய சமுதாய செய்திகளும் வந்து டேஞ்சரஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். யாரை எந்த அளவுக்கு வச்சுக்கணுங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இதை வந்து இப்போ உங்கள் அப்பாவுக்கு பர்த்டே, உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, இல்லைனாக்கா வெட்டிங் டே, ஓகே செலிப்ரேட் பண்ண தப்பு இல்லை. ஆனால் செலிப்ரேட் பண்ணுற பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபுல் டேயா ஏதாவது பர்டிகுலர் இது அப்படின்னா சொல்லலாம். ஒரு 1 hour நல்லா உங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ தாத்தாட்டையோ பாட்டிகிட்டையோ ஏதாவது அவங்களுக்கு வந்து பர்த்டேனா ஒரு 1 hour அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கூப்பிட்டு 1 hour பேசிக்கிட்டே இருந்தேன். 1 hour அவங்கள்ட்ட பழைய நிகழ்ச்சிகள்லாம் போட்டு பார்த்துட்டு ஒன்று தப்பு. அந்த இஃபெக்டிவ் டைம், அந்த குவாலிட்டி டைமாக அவங்களுக்கு கொடு. அதுக்காக சும்மானாச்சு சாக்கு சொல்லிட்டு நான் வந்து 1 day ஃபுல்லாகவே நான் அவங்க பின்னாடியே இருந்தேங்கிறதுலாம் பேசிகிட்டே இருக்க முடியா? அவங்கள ஆக்சுவலாக இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பா சம்டைம்ஸ். இல்லை நம்மளே காரணமாகிடுவோம், இல்லை நம்மளே காரணமாகிடுவோம். அவங்களும் அவங்க வேலையை கவனிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நமக்கு நம்மளுடைய நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி நான் இப்போ குழந்தைகளை பொறுத்தவரை ஸ்கூலை பொறுத்தவரை உங்கள் படிப்பை நீ பாரு, பேரண்ட்டை பொறுத்தவரை அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். டொமஸ்டிக் லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பொறுத்தவரையில் அவங்க வேலையை அவங்க பண்ணட்டும். அவங்கவுங்க வேலையை பங்கிட்டு பண்ணியே தேரணும். அதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இந்த எஸ்கேபிசம் வரக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்தது அதை வந்து ப்ரீ பிளான் பண்ணலான்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்புறம் இந்த நம்மளை அந்த டைம் தீவ்ஸ் பற்றி டைம் ஸ்டீலர்ஸ். அதான் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மளை கமிட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ இவங்களாம் தான் நம்ம டைமை வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க. இப்போது வந்து அது நம்ம மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட டெய்லியுமே நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயம் திருடு போகுதுன்னா நம்ம டைம் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம டைமை நமக்கே தெரியாமல் கன்சியூம் பண்ணிருக்காங்க. வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறது டைமை. அவங்க ஏதாவது சும்மா வெட்டியாக பேசுகிறேன்னு அந்த ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அவங்க தினம் நம்ம தெரியாமல் நமக்கு எத்தனை 5 நிமிஷம் போயிருக்குமோ நமக்கு தெரியாது. ஸோ அதனால் தினம் நமக்கே தெரியும். நம்ம வந்து சொல்லலாம், இல்லை நான் இன்றைக்கி ரொம்ப வந்து ப்ரியாரிட்டியாக என்னோட டாஸ்க் தான் பண்ணேன், நான் வந்து ரொம்ப எங்கேஜ்டாக இருந்தேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கே தெரியாமல் நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் நம்ம டைம் மேலே. யாருமே வந்து தேவையில்லாத பேசுகிறதெல்லாம் வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. உனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்கிட்ட பேசணுமா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வேறு டைம் அலோகேட் பண்ணியிருக்கேன். இது என்னோட டைம்னா நம்ம அந்த டைமில் நம்ம யாருக்குமே நம்ம டைமை விட்டு கொடுக்கவே கூடாது. அவன் சோம்பேறித்தனம் நமக்கு பாய்சனஸாக இன்ஃபெக்ஷியஸாக மாறிடும். அவன் பாக்டீரியா நம்ம மேலே வந்துடும். ஆமாம், அவன் லேசினஸ் நமக்கு கொடுத்துருவான். இப்போ யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் தேவையில்லாத பேச்சு அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்காது, அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு. உனக்கு தெரியணும், அந்த அலர்ட்னஸ் உனக்கு வேணும். தேவையில்லாத பேச்சு யாராவது பேசுகிறது, கேம் சம்மந்தமாக பேசுறது, அது சம்மந்தமாக தேவையில்லாத வீடியோ கேம்ஸை பற்றி பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆகிடும், நாமளே அஃபெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அதை அலோவே பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் தர்ஷினி, நீ வந்து இந்த ப்ரீ பிளான் பற்றி என்ன நினைக்கிற? அதாவது ஃபங்க்ஷன் வருது, ப்ரீ பிளான் முன்னாடியே தெரியாதா, முன்னாடியே சொல்லக்கூடாதா? அதான் சார், இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா எப்பயுமே நமக்கு ஒரு 10 days இல்லை 1 month முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடலாமே. ஏன் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம வேற ஒரு பிளான் வச்சுருப்போம், பட் திடீர்னு வந்து இப்போ பாஸ் வேற ஒரு பிளான் வச்சுருப்பாரு, நம்ம திடீர்னு லீவ் போட்டோம், அன்னைக்கு சொன்னோம் அப்படின்னா அவரோட பிளான் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆகிடும்ல. ஸோ ஒரு ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே நமக்கு தெரிய போகுது. அடுத்த வாரம் ஃபங்க்ஷன்னா முன்னாடியே சொல்லிட்டா வந்து பெட்டர். வேணா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிளான்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே ப்ரீ பிளான்டாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் ப்ரியாரிட்டியும் அதே மாதிரி தான். நாளைக்கு எக்ஸாம்னா நான் காலையில் இது படிக்க போகிறேன், காலையில் இந்த சாப்டர், மத்தியானம் இந்த சாப்டர், அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்டடி டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா பக்காவாக வந்து நீங்கள் சூஸ் பண்ண லெசன்ஸ் வந்து கரெக்டாக டைமுக்கு முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணுறதுனால தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ப்ரீ பிளானிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட சப்ஜெக்ட்ஸே நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஈஸியாக. பாவனி, இந்த லேசினஸ் இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க. லேசினஸை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா லேசினஸ்க்கு வந்து முதல்ல வந்து தோப்பு கரணும். இந்த 24 அப்படின்ற 24 தோப்பு கரணும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் நீங்கள் சொல்லுவீங்க 24 அந்த நாழிகை, அதை வந்து அது குறிக்குது. அந்த 24ன்ற அந்த நம்பர்ன்றதுனால
ஏதாவது இப்போ நம்ம வந்து வரல அப்படின்னா நம்ம வந்து இப்போ நான் காலையில் ஏர்லி மார்னிங் வரல நான் தூங்கிட்டேன் அப்படின்னா வந்து நம்ம ஓகே அடுத்த தடவை பண்ணாது அப்படின்னு விட்டோம்னா திருப்பி வரும். இதுவே அன்னைக்கு அந்த தூங்கிட்டேன் நான் வரலன்னு 24 தோப்பு கரணம் போட வச்சா அந்த பெண்டு நிமிடுறதுல வந்து அடுத்த நாள் ஐயோ நான் தூங்கினேன்னா 24 போடணுமேன்ற அந்த ஒரு அலார்மிங் இருக்கும். அந்த தோப்பு கரணமே அந்த அலாம் பண்ணணும். பார்த்தா மிலிட்டரி டிசிப்ளின்லாம் வந்து பார்த்தோன்னா டபுள் அப்னு சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட பெல்ட்டு, கேப்பு, அப்புறம் ஷூஸ் இதெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு மேலே கையை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடணும். அந்த ஒரு ரவுண்ட் அடி 2 ரவுண்ட் அடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் என்சிசியில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது அந்த டைமோட இம்பார்ட்டன்ஸும் தெரியும். அதில் வர பாடி ஸ்ட்ரெயின் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏன் லேசினஸ் வருது, அது தானாகவே அலாம் பண்ணும். அந்த பாடி பெயினே அலாம் பண்ணும். ஓகே நம்ம இன்னைக்கு போட்டோம் இல்லை அடுத்த நாள் போடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து லிக்கித ஜபம் நம்ம வந்து எழுதணும். ஒரு இப்போ லிக்கித ஜபம் நமக்கு பிடிச்ச கடவுள் பேர் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு A4 சைஸ் பேப்பரை ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து 108 தடவை நம்ம பிடிச்ச கடவுள் பேரை வந்து எழுதிட்டே வந்தோம். அதுவே நம்ம கைக்கு ஒரு இது ரைட்டிங், நம்மளோட ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நம்ம தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷும் எழுதும்போது நம்ம 2 ஹேண்ட் ரைட்டிங்குமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் நிறைய. ஸோ அதனால லிக்கித ஜபம் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, தோப்பு கண்ணை போடுவாங்க. அப்படி தோப்பு கண்ணை போடுறப்ப சொல்லிக்கிட்டே போடணும், இனிமேட்டுக்கு நான் சண்டை போட மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸோட டைன், இனிமேட்டுக்கு நான் சண்டை போட மாட்டேன் டைன், அப்படி தோப்பு கண்ணை போடுவோம். இப்போ 2 பேர் சண்டை போடுறோம்னா ஒருத்தக்காக ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு தோப்பு கண்ணை போடுவோம். இது வந்து அதாவது இட் இஸ் நாட் கார்பரல் பனிஷ்மெண்ட், பட் என்னன்னா அதை திருந்துறதுக்கான சான்சஸை கொடுக்கணும். இப்போ மீடியாலையும் பேரண்ட்ஸ் அதை பற்றி ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணி கார்பரல் பனிஷ்மெண்ட்டு என் பையனுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இதனால தான் ஆச்சு அதனால ஆச்சுன்றதுனால டீச்சர்ஸு கரெக்டிவ் மெஷர்ஸு எடுக்கிறதே கிடையாது. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுற தப்பை கண்டிக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய தொய்வு. இது யார் காரணம்னா ஒரு விதத்தில் பார்த்தா மீடியாவும் அண்ட் ஓவர் ஹைப்பிங் பேரண்ட்டும் தான் காரணம். அதாவது முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நாங்கள் பாடம் எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, கண்ணு 2 விட்டுருங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க டீச்சர்ஸ்ட்டை. ஆனால் இப்போ உள்ள நானே ஒன்றே வச்சுருக்கேன், கண்ணே கண்ணு இருக்கேன், கருவேப்பிலை மாதிரி வச்சுருக்கேன், இது வந்து ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா டீச்சரையே அகெயின்ஸ்டாக சண்டை போடுற மாதிரி போடுறாங்க. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா எந்த டீச்சருக்கும் மரியாதையே கிடையாது, மரியாதை கொடுக்குறதும் கிடையாது இல்லையா. பேரண்ட் வந்து டீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரியே தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேரண்ட் வந்து டீச்சர்ஸை கேவலமாக பேசுறது அது மீடியாலேயும் கண்ணாமின்னான்னு போயிட்டு இருக்கு. ஸோ டீச்சர்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கௌரவத்தை நம்ம கொடுக்கணும். டீச்சரும் பண்போடு நடந்துக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் டீச்சர் ரோலுக்கு வர முடியும் இல்லையா. ஸோ அதனால் வக்கத்தவன் வாத்தியம் போக்கத்தவன் போலீஸு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒரிஜினல் மீனிங் பார்த்தீங்கன்னா வாக்கில் நிகரற்றவன் வாத்தியார் இல்லையா. போக்கில் அதே மாதிரி போகிறவன் வந்து எங்கே போனாலும் தயாராக இருக்கணும் அப்படின்ற சொல்லக்காரன் தான் போலீஸ்காரனாக ஆக முடியும் அப்படிம்பாங்க இல்லையா. போலீஸ்காரங்க அவங்க வேலையை பார்த்தா தெரியும். ஒரு பெரிய தலைவர் வரான்னா கால் கடுக்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸோட கஷ்டமும் புரியணும். புரியுதா. எல்லாரும் டீச்சர் ஆகிட முடியாது. ஸோ அந்த அதே டயத்தில் ஒன்றுமே இல்லை. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் பேசுவாங்க. அந்த பேசக்கூடிய மாணவனை கூப்பிட்டு நீ கிளாஸ் நடுவில் நிப்பாட்ட வச்சு இப்போ நீ எல்லாட்டையும் பேசுகிறான்னா பேச தெரியாது, பேச முடியாது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கும் ஒருத்தர் 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட 50 பேர்கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. அதனால் நம்ம வந்து அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் எல்லாம் மிகச்சிறந்த ரோல் மாடல் மென்டார்ஸ். அவங்க வந்து நம்ம வாழ்வியலில் ரொம்ப ரொம்ப ஒன்றரை கலந்தவங்க அவங்க இல்லையா. அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். அதே டயத்தில் நாமளும் நல்ல ஆசிரியராக வரணும். இப்போ நான் ஆசிரியர் அப்படின்னு சொன்னாக்கா நாம் என்ன, நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஸ்கூலில் போய் வாத்தியாராக இருக்கிறது இல்லாட்டினாக்கா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறது மட்டும் வாத்தியார் கிடையாது. ஆக்சுவலாக கம்பெனியில் போனால் ஒரு மேனேஜராக இருந்தால் ஒரு மேனேஜர் ஆஸ் அ மென்டாரை நீ மற்றவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்போ ஒரு யூ பிகம் அ கார்பரேட் ட்ரைனர். புரியுதா. அதனால் நீயும் ஒரு ஆசிரியர் தான். ஸோ நாம் எப்பப்பெல்லாம் இன்னொருத்தருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு டீச்சராக மாறிடுறோம். புரியுதா. அப்போ அதுதான் ஒரு ஒரிஜினல் ஒரு சாதாரண ஒரு காமனான லாங்குவேஜ் தான் சொல்கிறப்ப மென்டார். அப்போ வீட்டில் கூட ஒரு மென்டார் இருப்பாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா தானே மென்டார் நமக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ் தான் நமக்கு மென்டார். அப்புறம் காலேஜுன்னு போனாக்கா ப்ரொஃபஸர் மென்டார்.
இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்குன்னு போயிட்டோம்னா நம்ம பாஸ் தான் நம்ம மென்டார், நம்ம சூப்பர்வைசர் தான் நம்ம மென்டார். நான் சொல்ல புரியுதா இல்லையா? இப்போ இல்லை நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் யார் மென்டார்? நல்ல புத்தகங்கள் மென்டார், எங்களை விட அறிவில் சிறந்தவங்க மென்டார், எங்களுடைய சான்றோர்கள் மென்டார். இப்போ புரியுதா? நம்ம யாராவது நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கிங்கு மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு கிங்குக்கும் ஒரு அமைச்சர் தேவைப்படுது இல்லையா? நான் சொல்ல புரியுதா? அதே மாதிரி தான் நாமளும். ஸோ நமக்கும் வந்து என்னென்னா நமக்கு அந்த ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு சக்தி இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆனால் ஊர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு சில நல்ல மென்டார்ஸை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க மூலியமாக போடுறது வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக அமையும். ஓகேவா? நம்ம லெட் அஸ் கம் பேக் டு தி டாபிக். ஸோ இப்போ அந்த லேசினஸை வந்து பாவனியும் இவங்க சொன்ன மாதிரி தர்ஷின்னு சொன்ன மாதிரி தோப்புக்காரனை போட்டுட்டு வழிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸசைஸ் சிட்-அப்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது இன்னொருத்தர் தரணும்னு எதிர்பார்க்கவே ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து இது மாதிரி சொல்லுவார், தப்பு பண்ணால் தோப்புக்காரன் போடுற 24 பேர் அப்படின்னா 24 ஸ்பெசிஃபை பண்ணுவார். தப்புக்காரனா தோப்புக்காரனை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்களே என்ன பண்ணுவோம்னா எங்கேயாவது தப்பு ஏடா விடாம பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு தோப்புக்காரனை போட்டுருவோம். போட்டாக்கா எங்களுக்கு அந்த பிள்ளையார் முன்னாடி தோப்புக்காரனை போட்டாக்கா எங்கள் பாவம் தீர்ந்தது அப்படின்ட்டு ஒரு இது வச்சுப்போம் இல்லையா? ஆக்சுவலாக இப்போ எங்கள் அண்ணாலாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க. என்னென்னா நான் ஏதாவது தோப்புக்காரனை போட்டேன் அப்படின்னா கூட அவனை பண்ண என்னடா என்ன தப்பு பண்ண தோப்புக்காரனை போடுற. இப்போ புரியுதா? அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுவாங்க சூப்பராக. அந்த பெயினை நாம் எடுத்துக்கணும், அந்த ஸ்ட்ரெயினை நாமளாக மனமுவந்து எடுத்துக்கணும். இன்னொருத்தர் தராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கசப்பு உணர்ச்சியோடு அது வந்து பகைமையாக மாறக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி தான் லிகித ஜபமும். லிகித ஜபம் ஆக்சுவலாக எங்கள் ஃபாதர்லாம் வந்து பார்த்தோன்னா கண்ணா அப்படின்னா எழுதி தள்ளுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தாங்கன்னாக்கா ஒரு பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் எழுதுவாங்க. அப்படி எழுதுறது மூலியமாக மசில் மெமரி, மசில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹேண்ட் மசில் கண்ட்ரோல் பண்ணால் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறோம். அது மூலியமாக பல ஒரிசே இதில் தீந்துடும். ஏன்னா எழுதி பாருங்க, ஒன்று நல்லா மனமுருக நம்ம வந்து ஒரு பஜன் பாடல் பாடணும், இல்லைன்னா லிகித ஜபம், இல்லைன்னா மனசுக்குள்ளே ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். நம்ம இப்படின்னு உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் தப்பு இல்லை, இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது லேட் நைட் ஸ்லீப்பிங். லேட் நைட் ஸ்லீப்பிங்க்கு வந்து என்ன பண்ணலாம்னா மொபைல்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பேரண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சிக்கல் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. மொபைலில் அதாவது நீங்கள் என்ன ஆக்சுவலாக இது சொன்னோன்னா உங்கள் பேரண்ட் என்ன சொன்னாங்க? நாம அந்த ஒரு டெசிஷன் எடுத்துருக்கோம் இல்லையா? முதல்ல பண்ணீங்களா? பண்ணோன்னா உங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரொம்ப நிம்மதியாக இருக்குன்றாங்க சார். அந்த அந்த எடுக்கலனாலே ரொம்ப நிம்மதியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு ப்ளசண்ட்டாக தர்ஷினி முகத்தை பார்த்தாலே ஒரு பிரகாசமாக இருக்கு. காரணம் என்ன? நீங்கள் தூக்கி வஞ்சிட்டு இருக்கா? நான் பார்த்துருக்கேன். அது தூக்கி வழினா அந்த லேட்னஸ் டயர்ட்னஸ் கண்ணிலே தெரியும். நம்ம வந்து அது அதாவது தூக்கம் வரலையே சொல்லிட்டு மொபைல் பார்ப்போம், மொபைல் பார்க்கறேன்னு சொல்லிட்டு தூக்கம் வர. இந்த ரெண்டும் ஒன்றோட வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் அது உங்கள் அண்ணா என்ன சொன்னான்? சார் அவனும் இப்போ பார்த்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டுருக்கான் சார். சூப்பர். அதாவது ஒரு நல்ல பழக்கம் இன்னொரு நல்ல பழக்கத்தை கொண்டு வருது, மற்றவங்களையும் தூண்டுது பாரு, அது ரொம்ப முக்கியம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் என்னென்னா 10 மணி ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு உண்டியல் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் எல்லாரும் போய் மொபைலில் போட்டு ஆண்டவா நாளை காலையில் நான் உன்னை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. நியூஸ் அப்படி ஒன்றும் அர்ஜென்ட்டெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, தேவைக்கு தான் நமக்கு. புரியுதா? அதனால் வந்து கொஞ்சம் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு 10 மணிலேருந்து 6 மணி வரையிலும் நாம் மொபைல் பார்க்கவே கூடாது. டீப் ஸ்லீப் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது ஆக்சுவலாக முந்தி சொல்லுவாங்க என்னென்னா சிரம பரிகாரம் அப்படிம்பாங்க. நம்ம நிறைய சிரமமும் எடுத்துக்கிட்டோம், அந்த பாடிக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுன்றது தூக்கம். அதனால தான் அது பேர் சிரம பரிகாரம்னு பேர். ஓகேவா? ரைட், ப்ரொசீட். அடுத்து வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது போது நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. யூ கேன் லீவ் த பிளேஸ் rather than disturbing others, you can leave the place. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு இடத்துக்கு வந்து பேரண்ட்டு சொன்னாங்கன்னு வந்துட்டு, இல்லைன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையை செய்யாது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணி. நம்ம படிக்கிறப்ப கூட நாம் யாருக்காக படிக்கிறோன்றது புரிஞ்சு படிக்கணும், இன்னொருத்தருக்காக படிக்கல. ஸோ அதனால் அதை நாங்கள் புரிஞ்சு பண்ணோம்னாக்கா யார்கிட்டையும் எந்த ஒரு கசப்புணர்வும் வராது இல்லையா? நம்ம வேலையை நாம் தான் பண்ணணுன்ற பண்பு வந்துருச்சுனாலே போதும். அதுக்கு அடுத்தது ரெய்னிங். இந்த ரெய்னிங்கெல்லாம் சாக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கி மழை பெஞ்சிச்சுன்னா உடனே ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு,
அது அம்பர்லா எடுத்துட்டு போகலாம், ரெயின் கோட் போட்டுக்கோ, யாரு வேணாம். நியூஸே பார்க்காத சில பேர்லாம் மழை பெய்ஞ்சதுன்னா நியூஸ் எப்படா லீவ் விடுவாங்க. ஆமாம், சில பேர் எப்படா மழை பெய்யும் எப்போ லீவ் விடுவாங்க. சரி, அதாவது ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம எஸ்கேபிசம் அப்படிங்கிறது கூடாது. புரியுதா? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ சாய் டெக்கில் நம்ம வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்படின்ற விஷயத்தில் எப்படி பண்ணியிருக்கோம் பாவனி, அதை வந்து சொல்லு. ஸோ ஒர்க்கிங் டேஸ், you can use chalk piece also. நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன். ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து பர் மந்த் அப்படின்றது வந்து 25 டேஸ். ஸோ 25 டேஸ் கம்பல்சரியாக வந்து என்ன ஒர்க் பண்ணுமோ அதை அக்கௌண்ட் பண்ணியே ஆகணும். பர் வீக்ன்ற போது 6 டேஸ், அதாவது 6 டேஸ்னா மண்டே டு சாட்டர்டே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட என்ன அக்கௌண்டபிலிட்டி கேட்டிருக்கோம்னா QB, அதாவது கொஸ்டின் பேங்க் டெய்லி 9 கொஸ்டின்ஸ் போடணும். அதுக்கடுத்து ஜிபி டெய்லி அந்த 9 கொஸ்டின்ஸ் போட்டு அந்த 9 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் வந்து ஜிபியில் இருக்கணும். அடுத்து டிபி வந்து 6 கொஸ்டின்ஸ், இந்த 9 கொஸ்டின்லேருந்து நீங்களாக செலக்ட் பண்ணி 6 கொஸ்டின்ஸ் போடலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஃப்ளாஷ் கார்டு வந்து 3 ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு கான்செப்டை வந்து அவங்க படிக்கணும், அல்ல ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணணும். அது வந்து 3 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டெய்லி போடணும். அடுத்து வீக்லி 2 யூனிட் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று வந்து சாட்டர்டேல, இன்னொன்று வந்து சண்டேல. ஸோ சாட்டர்டேல ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து 12 கொஷின்ஸ், இன்னொரு சண்டேல இன்னொரு யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து 12 கொஷின்ஸ். ஸோ ஒரு வீக்கில் 24 கொஷின்ஸ்க்கு அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அந்த 25 டேஸ்க்கு அவங்க காட்டணும். ஸோ அப்புறம் வீக்லி எவ்வளோனா மண்டே டு சாட்டர்டே கம்பல்சரியாக அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி காட்டணும். அதுக்கான அந்த சண்டேலாம் லீவ் விட்டுருவீங்களா? அப்படி கிடையாது. சண்டே வந்து அது அவங்க பெண்டிங் டாஸ்க்கை கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ மண்டே டு சாட்டர்டேல ஏதோ ஒரு நாள் 2 நாள் அவங்க வர முடியாமல் போயிடுச்சுன்னா சண்டே எக்ஸாஸ்டிவாக உட்காந்து அவங்களோட பெண்டிங் டாஸ்க்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ணணும். மார்னிங் டைத்தில், சாயந்தரம் டைத்தில் வந்து டெஸ்ட் எழுதி போகணும். இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் வந்து இந்த ஆப்சென்டிசம் வேற, லீவ் வேற. ஸோ இது தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் சும்மாவே ஆப்சென்ட் பண்ணுறது வந்து தப்பு. ஸோ அதுக்கு வந்து சொல்லிட்டு எனக்கு சிக்னஸ், எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு லீவ் பர்மிஷன் கேட்டு லீவ் எடுத்து அதை நம்ம காம்பன்சேட்டும் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சண்டேஸ், லீவ் டேஸ் இதெல்லாம் வந்து விடுறது. என்னன்னா நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட பெண்டிங் டாஸ்க்கை கிளியர் பண்ணி பெண்டிங்கை வந்து நில் அப்படின்னு மாற்றுறதுக்காக தான் இந்த லீவ்லாம். ஓகே பாவனி, ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ இது வந்து நம்ம எக்ஸாஸ்டிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உட்கார் ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போது நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் ஆண்டவன் கொடுத்துருக்கான். இந்த 24 ஹவர்ஸில் நாம் 3ஆக பிரிச்சுக்க வேண்டியது. ஒன்று வந்து என்னென்னா 8 ஹவர்ஸ், இன்னொரு 8 ஹவர்ஸ், இன்னொரு 8 ஹவர்ஸ். இந்த ஒரு 8 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய கடமை என்னென்னா நல்லா தூங்கு. ஸ்லீப் லைக் அ பேபி. சரிங்களா? ஸ்லீப் லைக் அ பேபி, நல்லா படுத்து தூங்கு. அடுத்தது இந்த 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நல்ல லேர்ன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணும். உன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும். ஓகேயா? டெவலப்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணு. இது ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணு. இது டெவலப்மெண்ட்டு, அதாவது லேர்னிங் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணு. லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? இந்த இடையில நமக்கு இந்த வாழ்வாதாரம்னு ஒன்று கொடுத்துருக்கானே, வயிற்றுக்குன்னு ஒரு பொழப்பு இருக்குல்ல, இது பொழப்பு. டியூட்டிக்கு இதை யூஸ் பண்ணு. கரெக்டாக? டியூட்டி இதை யூஸ் பண்ணணும். நம்ம லைஃப் மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும். நான் சொல்ல புரியுதா? ஆக்சுவலாக இது வந்து குணாதிசயங்கள் பேஸ் பண்ணி தான் அமையுது, ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி தான் அமையுது. இது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அப்படின்னாக்கா நாம் என்ன குணத்தை ஃபாலோ பண்ணணும்? தாமச குணத்தை ஃபாலோ பண்ணணும். ஸோ தாமச குணம், தாமசிக்காக இருக்கணும். தாமசிக்னா என்ன? நல்லா டல்லாக இருக்கணும், அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? தூங்கணும். அது பண்ணுறது இல்லை. நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினோம்னா அந்த தாமச குணமே நல்ல குணமாகிடுது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுது? இந்த உலகத்தில் கெட்டது நல்லது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நல்லது கெட்டது எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இப்போ டாக்டர் கையில் கத்தி இருந்தது அப்படின்னா நல்லது, கசாப்பு கடைக்காரன் கையில் இருந்தது அப்படின்னாக்கா ஆட்டுக்கு கெட்டது, சாப்பிட்றவனுக்கு நல்லது. இப்போ புரியுதா? ஸோ எவன் யார் கையில் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். புரியுதா? ஸோ ஜென்ரலாகவே சொல்கிறாங்க, களவும் கற்று மர அப்படின்னு தானே சொல்கிறான். ஸோ இந்த உலகத்தில் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரைட் பிளேஸில் அப்ராப்ரியேட்டாக எதை ஒன்று பண்ணால் தப்பு தப்பாகாது. புரியுதா? தப்பு இல்லாமல்
கரெக்டான நேரத்தில் பண்ணால் தப்பாகாது. அதுதான் உண்மை. இப்போ இந்த நல்லதும் கெட்டதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோ. தேங்காய் அந்த பருப்பு முக்கியம், அதுதான் நல்லது. அதை சுற்றி நாராக இருக்குல்ல, அது கெட்டதுன்னு அசீவ் பண்ணிக்கிட்டா இந்த நல்லதை பாதுகாக்கிறது கெட்டது தான். வாழைப்பழம் இருக்குது இல்லையா, இந்த வாழைப்பழம் உள்ளே இருக்க வாழைப்பழத்தை அந்த தோல்லாம் பாதுகாக்குது. அன்னாசி பழம் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா கரடு போட்டால் முள்ளாக இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிறது சுவையாக இருக்குது. ஸோ நல்லதை பாதுகாக்கிறதே கெட்டது தான். நம்ம வந்து அது இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மாதிரி தானே இல்லையா. அடுத்தது இங்கே பார்த்துக்கோ, டியூட்டி. இந்த தாமசிக் இது வந்து என்னது, ரஜோகுணம்னு பேர். ராஜசிக் ரஜோகுணம். ரஜோகுணம் அப்படின்னு என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கமாண்டிங்காக ஒரு சிங்க மாதிரி நம்ம வேலையை செய்கிறப்ப சிங்க மாதிரி செய்யணும். புரியுதா? டியூட்டியை கரெக்டாக பண்ணணும். யாருக்கும் செய்யணும், உன் வேலையை நீ கரெக்டாக பண்ணுற. மற்றவங்க வந்து வேலை வாங்க, இப்போ சிங்கத்தை யாராவது வேலை வாங்க முடியுமா? அவன் சர்க்கஸில் வாங்குவான், அது வேறு விஷயம். தான் கடமையை கரெக்டாக பண்ணணும். அதோட கடமை என்ன, யாராவது தேவையான நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அதே டயத்தில் இந்த இடத்துல லேர்னிங் அப்படிங்கிறப்போ ஒரு மானுக்கு, ஒரு அன்னப்பறவைக்கு ஈடான ஒரு குணம் இருக்கணும். அதுதான் சத்வகுணம் அப்படின்னு. சத்வகுணா அப்படின்னு சொல்கிறோம். இந்த சத்வகுணா அப்படிங்கிறது, அவங்க கொஞ்சம் கேமரா திருப்பிக்க. சத்வகுணா அப்படிங்கிறது என்னாகும், அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இந்த 24 ஹவர்ஸை இப்போ நம்ம டியூட்டி பவுண்டாக இருக்கோன்னா இந்த 8 ஹவர்ஸை நீ டெடிகேட் பண்ணியே ஆகணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் நீ என்ன பண்ணுற, ஜென்ரலாக தட் இஸ் சில இடத்துல வந்து 5 days கொடுப்பாங்க ஒரு வாரத்தில், சாட்டர்டே சண்டே லீவ். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 9 ஹவர்ஸ் அங்கே போடுவாங்க. ஸோ அப்போ 5 × 9 எவ்வளோ ஆச்சுமா, 45 ஹவர்ஸ். புரியுதா? 9 × 5 45 ஹவர்ஸுக்கு எவ்ரி வீக்கு நீ அக்கௌண்ட் பண்ணி ஆகும் இல்லையா. 5 நாளைக்கு 9 ஹவர், 45 ஹவர்ஸ், தட்ஸ் இட். சப்போஸ் 8 ஹவர் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டேல ஹாஃப் டேம்பாங்க. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போ என்ன ஆகும், 6 × இப்போ இதில் என்னன்னாக்கா இந்த 5 ஹவர்ஸுன்றதுனால அது சேர்த்து வந்துடுது. சாட்டர்டேல என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த 5 × 8 40யா, 5 நாளைக்கு 8 ஹவர்ஸு, ஆனால் ஹாஃப் டே அப்படின்னு வச்சுருவாங்க சாட்டர்டேயில். கரெக்டாக அது ஒரு 5 ஹவர்ஸாக அப்படி போட்டாங்கன்னா 45 days. நாம்ஸே அதுதான். இப்போ புரியுதா? ஒரு வாரத்தில் நல்லா கவனிச்சுங்க, ஒரு வாரத்தில் 45 ஹவர் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு நேஷனல் ப்ரொடக்டிவிட்டிக்கு நாம் 45 ஹவர் டெடிகேட் பண்ணணும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இந்த 45 ஹவரை மீறி யாரும் ஒர்க் பண்ண சொல்லலை. அப்படி ஒர்க் பண்ண சில பேர் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இந்த ஐடி ஃபீல்டில் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி ஓவர் ஒர்க்கு. 45 மணி நேரத்துக்கு மேலாகவே, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஓவர் ஒர்க் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. சில பேர் லீவை நிறைய அக்குமுலேட் பண்ணிட்டு லீவே எடுக்காமல் அவங்க பாட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜெனுவினாக யாருக்காவது ஒரு கல்யாண காட்சி இல்லாட்டா அவனுக்கு, நான் சில மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப திமிருதண்டித்தனமாக நடப்பாங்க சில மேனேஜர்ஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவன் ஜெனுவினாக பாவன் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பான், லீவெல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டு அவன் ஒரு பிளான்டாக பண்ணுவான். அவன் பண்ணுறது தான் நல்லது. புரியுதா? இன்னைக்கு வந்து நமக்கு நிரந்தரமான பாஸும் கிடையாது, நிரந்தரமான தொழிலாளியும் கிடையாது இந்த உலகத்தில். புரியுதாப்போ? ஸோ அப்போது யார், அதாவது வேலை வாங்குறவங்களும் சரி வேலை செய்கிறவங்களும் சரி, அந்த இடத்துல ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நாம் எதுக்காக பண்ணுறோம், அந்த ஒர்க்குக்காக. அதுக்காக நம்ம ஸ்பாயில் பண்ணி அந்த ஒர்க் லைஃப் ரிலேஷன், அந்த பேலன்ஸை வந்து நாம் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. 8 ஹவர்னா 8 ஹவர், அதுக்குள்ளே நீ என்ன வேணால் கேட்டுக்கோ. இப்போ நமக்கு நாலேஜ் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா, அவங்க 8 ஹவரை தாண்டி திடீர்னு மிட் நைட்டில் ஏஞ்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது பலருக்கு கேடு. அதாவது ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கஹாலிக்ஸ். இப்போ நிறைய ஐடி ஒர்க்கர்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஐடி மேனேஜர்ஸ் பார்த்துருக்கேன், ரொம்ப எக்ஸாஸ்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, டூ மச்சாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஸ்மார்ட்லி. இந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது, அந்த 8 ஹவர்ஸை நீ எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க. 8 மணி நேரத்துக்கு, இல்லைன்னா நான் மண்டே சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்னாக்கா 9 மணி நேரத்துக்கு. இந்த 9 மணி நேரம் நான் எல்லா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சேர்த்தே சொல்கிறேன், 9 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க. புரியுதா?
அப்படி யாராவது உங்களுக்கு வந்து 9 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணி 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படியெல்லாம் ஏதாவது பேசினாங்கன்னாக்கா அந்த கம்பெனியில் இருக்காதீங்க, ஓடியே போயிடுங்க. கூலி வேலை கூட செஞ்சு படிச்சுக்கலாம், உங்கள் உடம்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கே என்ன சொல்கிறோம், 2 ஹவர் கண்டினியூஸாக உட்காந்தாலே உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறான். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஹார்ட் அட்டாக்கு, இது தேவையா உங்களுக்கு? அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஏதோ பணம் கொடுக்குறான்றதுக்கு பணம் மட்டுமே பிரதானம் கிடையாது. அதை விட நமக்கு நல்ல உடம்பு இருந்தால் தான், ஆரோக்கியம் இருந்தால் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு உடம்பு ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சைக்கிளிங்கில் போகிற குரூப் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. புரியுதா? இப்போ அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த அவேர்னஸ் வரப்போ நமக்கு எதுக்கு ஓவர் மணி, அந்த ஓவர் மணி கொடுக்குறான்னு நம்மளை வாங்கிட்டானா, நம்மளை வாங்கலை, காஸ்ட் டு த கம்பெனின்ற பேரில் நம்மளை ஓவராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் தப்பு. அதே டயத்தில் முதலாளி, இப்போ நான் 2 விதமாக பேசுகிறேன், முதலாளி சார்பாக பேசுகிறேன், தொழிலாளி சார்பாக பேசுகிறேன். அதே டயத்தில் டீச்சர் சார்பாக பேசுகிறேன், ஸ்டூடெண்ட் சார்பாக பேசுகிறேன். ஸோ இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்டு வருவோம். டீச்சர் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா அது நன்மைக்காக தான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நன்மைக்கு தான் புரிஞ்சுருக்கான், அதை கரெக்டாக நியாயமாக பண்ணணும். ஆனால் டீச்சரும் சில ஆரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. சில டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓவர் டாஸ்க் பண்ணுறாங்க. நம்ம அடிமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்க வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட டீச்சரும் இருக்கக்கூடாது. அதே டயத்தில் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சமாவது தட் இஸ் டீச்சரை கௌரவப்படுத்த முறையில் நம்ம நடந்துக்கணும். இப்போ தொழிலாளி அண்ட் முதலாளி அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்தோம்னா பாஸ் இருக்கார். இந்த பாஸு அவர் ஃபேமிலியாக அதை க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபேமிலி மெம்பருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலை வாங்கிட்டே இருக்கவே கூடாது இல்லையா? எவ்வளோ செஞ்சாலும் சில மேனேஜருக்கு, சில பாஸுக்கு வந்து திருப்தியே இருக்காது. அவன் பாவம் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போயிருப்பான், அவனை கூட நிம்மதி இல்லாமல், ஏன்ப்பா அதுக்கு என்னப்பா, இந்த ஃபைல் என்னப்பா அப்படின்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. பிளான்டு லீவில் இருக்கவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அக்குமுலேட்டட் லீவ் பண்ணாங்கன்னாக்கா அவங்கள என்ஜாய் பண்ண விடுங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த லைஃபுக்கு மேலே நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யாரையோ சாதிக்க போகிறோன்னு நினச்சிக்கிறதுலாம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே நான் சொல்ல வந்தது என்னென்னா, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். 45 ஹவர்ஸுன்றது கம்பல்சரி. அதிகபட்சம் போனால் ஒரு 50 ஹவர்ஸ். 45 ஹவர்ஸுக்கு மேலே போனாலே நாம்ஸுக்கு மேலே போகிறீங்க. ஸோ அதனால் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நம்ம 45 மணி நேரம் உழைக்கணும். அதை நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்கன்றது உங்கள் சாமர்த்தியம். அதை தவிர நீங்கள் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இப்போ 45 48 கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த 8 ஹவர்ஸ் லேர்னிங், உங்கள் டெவலப்மெண்ட்ன்றது கம்பல்சரி. அதே மாதிரி டெவலப்மெண்ட் நான் சொல்கிறது லேர்னிங், ஃபர்தர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இங்கே தூங்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? ஸோ இந்த தூங்க வேண்டியது நல்லா தூங்குங்க. 8 ஹவர்ஸ் நல்லா ஸ்லீப் லைக் அ பேபி. 8 ஹவர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் 8 ஹவர்ஸு உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டு, பர்சனல் ஆக்டிவிட்டி, பர்சனல் லைஃபு, பர்சனல் ஒர்க்கு, இது எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட இந்த ஆப்சன்டிசம், லீவ் எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி நல்ல விதமாக அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலோட இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப please subscribe if you like our educational contents and share with your family and friends. Thank you for spending your valuable time.